ஹாய்! ஒரு குட்டி விலாக் பார்க்கலாமா? நியூ இயர்க்கா ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலான்னு இருந்தேங்க. ஆல்ரெடி கிச்சன்ல செம்ம ஒர்க்கா, அதனால இந்த குலோப் ஜாமுன் பண்ண முடியாமயே போயிடுச்சு. சரின்னு 2 நாள் கழிச்சு ஆரம்பிச்சேன். எப்படி செஞ்சாலுமே குலோப் ஜாமுன் நல்லா தான் இருக்கு பாஸ். சரி, இந்த ஸ்வீட்டோட ஒரு ஸ்வீட்டான விஷயம் சொல்லப் போறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் ஆரம்பிச்ச பிசினஸ் பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். லைஃப்ல நம்ம கண்ட கனவெல்லாம் இந்த பெட்ரூம்லேருந்து கிச்சனுக்கு எந்திரிச்சு நடந்து வரும்போதெல்லாம் அப்படியே படிப்படியா காணாம போயிடும். பட் நான் கண்ட இந்த கனவு நிறைவேறி இருக்கு. கரெக்டான நேரத்துல வந்து எழுப்பி விட்டேன். எடுத்த உடனே எனக்கு வந்து சக்ஸஸ் ரேட் கொடுக்கலங்க. யூடியூப் சேனல்ல உங்களுக்காக நிறைய ரெசிபிஸ் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் நான் சின்னதாக கேக் செய்ய கற்றுக்கும் போது நான் அடுப்பில் இட்லி சட்டியில் தான் வச்சு நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் ஓடிஜி வாங்கி நான் குக்கீஸு அதுக்கப்புறம் இந்த ப்ரௌனிலாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன கேக்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் நல்லா வர ஆரம்பிச்சது. சரி, இதை வந்து நம்ம ஏன் கேக் பிஸ்னஸாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் ஃபுல் vlog-ஆ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.